மதுரை மற்றும் திருச்சி டைடல் பூங்காக்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியுள்ளார். அந்த காட்சிகளை பார்த்து விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்கள்ல டைடல் பார்க் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். அடிக்கல் நாட்டினார். குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பஞ்சப்பூரில் 6000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில 5.58 லட்சம் சதுர அடி பரப்பளவுல இந்த டைடல் பூங்கா என்பது அமையவிருக்கிறது. அந்த அடிப்படையில இன்றைக்கு அந்த டைடல் பூங்காவிற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம், மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான மாற்றுத்தாவணியில் மதுரை டைடல் பூங்கா அமையவிருக்கிறது. 5.34 லட்சம் சதுர அடி பரப்பளவுல கட்டப்படக்கூடிய இந்த டைடல் பூங்காவில் நேரடியாக 6000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருச்சியை பொறுத்தவரை 403 கோடி ரூபாய் மதிப்புல இந்த திருச்சிராப்பள்ளியில இந்த டைடல் பூங்கா அமைவிருக்கிறது. அதே போல மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 314 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மதுரையில டைடல் பூங்கா அமைவிருக்கிறது. திமுக அரசு பொறுப்பேற்றது பிறகு இந்த டைடல் பூங்காவை தமிழகம் முழுவதும் இன்டகிரேட்டடா அனைத்து மாவட்டங்களிலும் இந்த தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலும், குறிப்பாக ஐடி செக்டாரை பரவலாக்கக்கூடிய வகையிலும் இந்த டைடல் பூங்காக்களை அனைத்து குறிப்பாக பல்வேறு மிக முக்கியமான ஜோனல்ல கோவை, அதே போல தூத்துக்குடி, அதே போல திருச்சி, மதுரை இது போன்ற மாவட்டங்கள்ல இந்த டைடல் பூங்கா அமைப்பதற்கான திட்டத்தை வைத்து ஏற்கனவே கோவையில டைடல் பூங்கா திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது திருச்சி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்கள்ல இந்த டைடல் பூங்கா என்பது அமைவிருக்கிறது. இது தவிர மினி டைடல் பூங்காவையும் தமிழக அரசு சிறிய நகரங்களை 3 டயர் சிட்டிஸ்ல அமைத்து வராங்க. அந்த அடிப்படையில 403 கோடி ரூபாய் மதிப்புல திருச்சிராப்பள்ளியிலும், 304 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மதுரையிலும் டைடல் பூங்காவிற்கான அடிக்கலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில அமைச்சர்கள் கே. நேரு, அதே போல அன்பில் மகேஷ், அதே போல தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டாங்க. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.